எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்துல தடை செய்யப்பட்ட வழி கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். தன்னோட வீட்டு அப்பார்ட்மெண்ட்டு கீழே கார் வரக்கூடிய இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் வேணுகோபால். வேணுகோபால் நின்றுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல கார் ஒன்று வந்து அங்கே நிற்க அதுலேருந்து ஒரு ஃபாதர் இறங்குறாரு. இறங்குனவர் வேணுகோபாலோட தலையில கையை வச்சு நெத்தியில சிலுவையெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போகணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. வேணுகோபால் மேல இருக்கக்கூடிய வீட்டு அட்ரஸ் சொல்ல அவர் படியில மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வெளியில மேரி நின்றுட்டு இருக்கிறாங்க. மேரியை பார்த்த உடனே மேரி போய் ஃபாதர்கிட்ட விஷ் அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. மேரி நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு அவரு உள்ள இருக்கிறாரு ஃபாதர். அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும். கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக அவர் ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு விடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஃபாதர் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு மெல்ல மெல்ல அந்த அறைக்கு போறாரு. அறைக்கு போய் கதவை திறந்து பார்க்கும் பொழுது செவத்தோடு செவரா உட்காந்து பயந்துட்டு இருக்கக்கூடிய திவ்யா கண்ணுக்கு தெரியுறா. ஃபாதர் வந்ததுக்கு அப்புறம் தலையை மட்டும் ஆட்டி வர சொன்ன ஜான் மந்திரத்தை விடாம சொல்லிட்டு இருக்கிறாரு. உள்ள வந்த ஃபாதர் பைபிளை ஓபன் பண்ணி தானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே சொல்ல சொல்ல நடுங்க ஆரம்பிக்கிறா திவ்யா. தனக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு நிமிஷம் திவ்யாவும் ஒரு நிமிஷம் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் மாற ஆரம்பிக்கிறா. வெளியில வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வேணுவை பார்த்து தன்னுடைய பாசத்தினால இழுக்க ஆரம்பிக்கிறா. வேணு இந்த கொடுமையெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது தாங்க முடியலன்னு வெளியில வந்த மேரி, இது ஆத்மா உன்னை பயப்படுத்துது. அந்த ஆத்மாக்கு நீ எப்படியாவது அதுக்கு மயங்கணும்னு தான் உன் மனைவி அடிக்கடி வெளியில கொண்டாந்து காமிக்குது. அப்ப நீ இதை நிறுத்த சொல்லுவேன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நீ அப்படி பண்ணிடாத. அப்படி பண்ணி உன் மனைவியை காப்பாத்திட்டினா அந்த ஆத்மா சும்மா ஏமாத்தும். ஆனா உன் மனைவி விட்டு போகவே போகாது, நிரந்தரமா இருந்துரும். ஃபாதர் வந்திருக்காரு. எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கு ஒரு வழி சொல்லுவாரு. நிச்சயமா உனக்கு வழி கிடைக்கும். ஒருவேளை உன்னால பார்க்க முடியலனா நீ இங்கேயே இருந்துக்கோ. மேரி சொல்லிட்டு பைபிள் தூக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அவங்களும் மந்திரம் சொல்ல டக்குன்னு கண்ணை மூடின ஃபாதர் கண்ணை திறந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேரியை பார்த்து ஜானையும் பார்த்து, இது சாதாரண விஷயமா தான் தெரியுது. ஆத்மா இவங்க கூட வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து அடைஞ்ச இடம் இந்த வீடு. அதனால இந்த ஆத்மா இந்த வீட்டினுடைய சுத்து வட்டாரத்துக்குள்ள அடங்கி கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணோட உடலை இந்த வீட்டுக்கு வெளியில கொண்டு போயிட்டோம்னா ஆத்மா இந்த பொண்ணை ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறமா நாம மந்திரங்கள் பூஜைகள் செஞ்சு ஆத்மாவை இந்த வீட்டுல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். முதல்ல அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியில கொண்டு வரணும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு அந்த பொண்ணோட ஆத்மாவை அடக்கிறதுக்குள்ள நாம இந்த முயற்சியை செய்யணும். அவர் சொன்னதுக்கு அப்புறமா மேரி, இப்ப என்ன ஃபாதர் பண்றது? இந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளில கூட்டிட்டு போகணும். அந்த பையனை வர சொல்லுங்க. மேரி வெளியில போய் வேணுவை கூப்பிட வேணு உள்ள வராரு. ஃபாதர் நடந்த விஷயங்கள சொல்லி முடிக்க வேணு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி ஃபாதர், நான் ரெடி, நான் கூட்டிட்டு போறேன். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க அந்த பொண்ணை கையை பிடிச்சோ வானோ கூட்டிட்டு போக முடியாது. மந்திரங்களால மட்டும்தான் மெல்ல மெல்ல இங்கிருந்து நகர்த்திட்டு போக முடியும். அந்த ஆத்மா ஏதோ ஒரு இடத்துல உங்க கூட இணைஞ்சு அது முதல்ல வந்து அடைஞ்சிருக்கக்கூடிய வீடு. அதனாலதான் இந்த வீட்டு விட்டு அது வெளியில போக முடியாத அளவுக்கு தனக்குத்தானே ஒரு கட்டு இருக்குதுன்னு அது எண்ணிட்டு இருக்குது. அதனால மனைவியோட உடல் மட்டும் எப்படியாவது வெளியில போகணும். அப்படி வெளியில வந்துட்டா உங்க மனைவியோட உடலுக்குள்ள இருக்கிற பயந்துட்டு இருக்கிற அவங்களுடைய ஆத்மா வெளியில வந்துடும். ஃபாதர் அப்படி சொன்ன உடனே வேணு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா, நாங்க முதல்ல இங்கதான் வந்தோம். அப்போ திவ்யா கூட முதல்ல இங்க போக வேண்டாம், ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் போலான்னு சொன்னா. நான் தான் அடம் பிடிச்சி இங்க வந்தேன். கடைசியில திவ்யா என்னால இப்படி மாட்டிக்கிட்டா சொல்லிட்டு வேணு கண்கள்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தவரு, நடக்க வேணுங்கிறது நடக்கதான் செய்யும். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நாம பார்க்கணும். இப்போ இந்த ஆத்மாவுடைய உங்க மனைவியோட உடலை நாங்க மெல்ல மெல்ல ஜபத்தோட வெளியில கூட்டிட்டு போறோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கூடவே வர்றதுதான். உங்க மனைவி அதுக்குள்ள இருந்துக்கிட்டு நீங்க வெளியில போறீங்கிறதுனால உங்க பின்னாடி வர ஆசைப்படுவாங்க. அதனால நீங்க வரணும். சரின்னு வேணுங்க சொல்லவே ஒரு புறம் ஃபாதர், இன்னொரு புறம் ஜான் அந்த ஆத்மாவை கண்ட்ரோல்ல கொண்டாந்து அதை அப்படியே இறுக நிக்க வைக்கிறாங்க. முன்னாடி வந்த மேரி தன்னுடைய வலது கையில ஜபமாலையை வச்சுக்கிட்டு அந்த ஆத்மாவுடைய இடது கையை பிடிச்சு இழுக்க, மேரியினுடைய இடது கை ஆத்மாவுடைய வலது கையை பிடிக்க, அந்த ஆத்மாவை அந்த வீட்டில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. மேரிக்கு பின்னாடி வேணு நின்றுட்டு இருக்க. வேணு திவ்யாவே பார்த்துட்டு இருக்கிறான். ஃபாதர் சொன்ன ஒரே விஷயம், அவங்க வெளியில வர வரைக்கும் நீங்க அவங்க கண்ணில் படணும் அப்படிங்கிறது தான்.
அதனாலே என்னமோ வேணு முன்னாடியே நின்று திவ்யாவை பார்த்துட்டு இருக்கிறா. திவ்யாவோட உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா அவளை பல வழிகளில் சித்திரவதை பண்ணுது. அவ தலை திருப்ப, தலையை பயங்கரமா ஆட்ட, வாயை ஆணு கத்த, ஒரு மாதிரியான அகோரமா மூஞ்சியெல்லாம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. வலது பக்க ஜான், இடது பக்க ஃபாதர் எல்லாருமே கையில் இருக்கக்கூடிய பைபிளையுமே தங்களுடைய ஜெபமாலை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு அடியா திவ்யாவோட உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவோட சேர்த்து திவ்யாவை மெல்ல மெல்ல வெளியில் இழுத்துட்டு வர பார்க்குறாங்க. அந்த பெட்ரூமுக்கு கதவு கிட்ட வந்த உடனே திவ்யா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா திவ்யாவோட உடம்ப ஒரு வாட்டி அப்படியே தூக்கி போடுது. அதுல மேரி கையை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய வலது கை மட்டுமே விடுபட, மேரி தன்னோட வலது கையால ஆத்மாவோட இடது கையை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. அந்த மேரியோட இறுக்கத்திலிருந்து ஆத்மா விலகாம திரும்பவும் பழைய நிலவுக்கே வருது. மறுபடியும் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்குது. பெட்ரூம்லேருந்து வெளியில் வர்றதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மெதுவாக தான் ஜபத்தாலையும் ப்ரேயர்னாலையும் சாமினாலையும் அங்கே கொண்டாட முடிஞ்சிச்சு. இதே மாதிரி மெல்ல மெல்ல கொண்டாந்து வீட்டு வாசல் படிக்கட்டில் நிற்க வைக்கிறாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டா அந்த ஆத்மாட்டிருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் அது சாதாரணமானது கிடையாது. மேரி தன்னோட கைகளால் இறுக்க பிடிக்க வேணுவை பார்த்து, நீயும் இறுக்க பிடிப்பா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அவங்க மந்திரங்கள் என்ன சொன்னாலும் இப்போ அதுக்கு சக்தி ஒன்று திரட ஆரம்பிக்கும். உன் மனைவி வெளியில் கொண்டு வரது ரொம்ப சிரமமும் போயிடும். இப்போ நீ இழுக்கிறதுல தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மந்திரங்களை இன்னும் வேகமாக சொல்ல ஆரம்பிக்க, போதனைகளை நிறையா சொல்லிட்டு இருக்க மேரியும் வேணுவும் சேர்ந்து திவ்யா உடலை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த ஆத்மா திவ்யா உடலை சட்டுன்னு அப்படியே இழுக்க, திவ்யா தன்னுடைய 2 கைகளையும் விட்டுட்டு பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வேணு சுதாரிச்சுக்கிட்டு ஒரே எட்டில் மறுபடியும் 2 கையை பிடிச்சு இழுக்கிறான். அதே இடத்துக்கு திரும்பி வந்த அந்த ஆத்மா வேணுவோட மூஞ்சிக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப சத்தமாக கத்த, ஒரு நிமிஷம் நடுங்கி போனவனுக்கு முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் கையை விடக்கூடாது, திவ்யாவை எப்படியாவது வெளியில் இழுத்தாகணும்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்துட்றான். மேரி உடனே கையை பிடிக்க மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்க, அந்த ஆத்மா திவ்யாவோட உடம்ப மேலையெல்லாம் பறக்க வைக்குது. கால்கள் கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு மேலே வர, அதை எப்படியாவது கீழே கொண்டாடுறதுக்காக ஃபாதர் தான் எடுப்பு வச்சிருக்க ஒரு தண்ணியை எடுத்து மேலே தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆத்மா மறுபடியும் கீழே வர, மேரி தன்னோட ஒட்டுமொத்த மந்திரங்களையும் மந்திர சக்தியுமே தான் படித்த அத்தனையுமே தனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை எல்லாம் சேர்த்து அவங்களும் வாயில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே 3 பேரோட போதனையும் ஒன்று சேர்ந்து அந்த மந்திரங்கள் சத்தமாக வர, மேரியும் வேணுவும் சேர்த்து ஒரே இழுத்து திவ்யாவை வாசப்படிக்கு அந்த பக்கமாக போட்டுடுறாங்க. டக்குன்னு இழுக்கவே பின்னாடி செவுத்து மேலே போய் முட்டி 3 பேர் ஒன்று சேர கீழே விழுந்த திவ்யா அப்படியே மயக்க மூட்டு விழுந்துடுறா. இந்த நிமிஷம் வீட்டுக்குள்ள பயங்கரமான சத்தத்தோட டப்பு டப்புன்னு கதவெல்லாம் அடைச்சு டக்குன்னு கதவு க்ளோஸ் ஆயிக்குது. வீட்டினுடைய கதவு ஜன்னல் எல்லாம் பெரு சத்தத்தோட காத்தோட டப்புன்னு க்ளோஸ் பண்ண ஆத்மா உள்ளுக்குள்ள அடப்பட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் கூட ஜான் தாத்தாவும் ஃபாதரும் மந்திரத்தை சொல்றத நிறுத்தவே இல்லை. கீழே விழுந்த திவ்யாவை பார்த்து துடிச்சு போய் எந்திரிச்சு வந்த வேணு தூக்கி கன்னத்தை தட்டி தட்டி பார்க்குறாரு. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. மேரி உடனே, தூக்குப்பா, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் சொல்ல, திவ்யாவை உண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் மேரியோட வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. பாட்டி உடனே தனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து திவ்யாவோட முகத்தில் தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜான் தாத்தாவும் ஃபாதரும் வீட்டுக்கு முன்னாடி மந்திரங்கள் சொல்லி அதில் ஒரு கருப்பு கலர் கயிறு கட்டி மந்திரத்தை மூலமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டுடுறாங்க. ஆத்மாவோட ஆசை இனிமேல் நிறைவேற போகிறதே கிடையாது. எங்கே போய் என்னென்னு தேடி நிறைவேற்ற முடியும்? அதனால அதுக்கப்புறமா ஃபாதர்ஸு, ப்ரேயர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்களை அடக்கிறவங்க, நெகட்டிவ் எனர்ஜிக்கு எப்படியாவது அதை ஓட வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த வர வச்சு மந்திரங்கள் செய்யறதுக்கான பூஜைகள் நடக்குது. அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜுக்கிட்ட ஹவுஸ் ஓனர்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 நாள் அந்த ப்ரேயர் நடக்க ஆரம்பிக்குது. மேரி பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன திவ்யா டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடவே பெரு அதிர்ச்சியில் மயக்கம் போட்டிருக்கிறா. ஒரு நாள் முழுக்க மயக்கத்தில் அப்படியே இருந்தவ அடுத்த நாள் கண்ணை முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எங்கெங்க இருக்கோம், என்னாச்சுங்க? இந்த கேள்வி மட்டுமே கேட்க பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய வேணும், ஒன்றும் இல்லைடா, சாதாரணமாக மயக்கம் போட்டு விழுந்துட்டனா? எப்போ இருந்து? எனக்கு என்ன நினச்சுன்னு சுத்தமாக தெரியலையே.
நாம இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவ பேசும் பொழுதே தடுத்த வேணு, அதெல்லாம் விடு. வீட்டுக்கு வந்தது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை மட்டும் வச்சுக்கோ. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அவ கேட்கும் பொழுதே வெளியிலிருந்து ஒரு ஜூஸோட உள்ள வந்த மேரி பாட்டி, உனக்கு எந்த கவலையும் இல்லடா, நீ நல்லா இருக்க. நீயும் உன் வீட்டுக்காரும் எங்கேயோ போயிட்டு வந்தீங்க. நல்லா டயர்ட்ல இருந்திருப்ப போல. நல்ல என்ஜாய்மெண்ட் போல. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எங்க வீடு இங்க தானே இருக்கு. அதனால நான் உன்னை உள்ள கூட்டிட்டு வந்து ஜூஸ் குடுக்குறேன். அவ்வளோதான். அவ்வளோ எவ்வளவோ யோசிச்சு பார்க்குறா. வீட்டுக்கு உள்ள வந்து படுத்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில இன்சிடென்ட் மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர, மத்த எல்லாமே மறந்து போச்சு. என்னென்னமோ யோசிச்சு பார்த்தவ, கடைசியில இது எதுக்குன்னு சொல்லி அவ பாட்டுக்கு அமைதியா விட்டுறா. வேணுக்கு இப்போ உயிர் வந்துடுச்சு. அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சவ, நம்ம வீட்டுக்கு போலாமாங்க? அந்த கேள்வியை கேட்கும் பொழுதே வேணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கும் மேரி பாட்டி, அது இப்ப முடியாதே. ஏன் பாட்டி, என்னாச்சு? உங்க வீட்டில தான் ஆல்ட்ரு பண்றேன்னு சொல்லி தம்பி கிட்ட சொல்லியிருந்தாங்க. தம்பி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்களாட்டு இருக்குது. ஆ, ஆமா திவ்யா, நம்ம வீட்டை ஏதோ ஆல்ட்ரு பண்றாங்களாமா. வாஸ்து பிரகாரம் நல்லா இல்லையாமா. நம்மள உடனே வேற வீடு பார்க்க சொன்னாங்க. வேற வீடா? நாம எங்கெங்க போறது? தோ இங்கிருந்து 3வது அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு ஃப்ரீயா இருக்கு. அந்த வீட்டு நான் கேட்டுடுறேன். சரியா? வேணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவ புரியாத மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. வேற ஒரு வீடு பார்த்து போறதுக்கான சாக்கு தான் எதுவும். ஆனா உடனடியா போகணும். எப்படியாவது சீக்கிரமா வீடு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணுவோட மனசுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜான் தாத்தாவும் ஃபாதரும் சேர்ந்து மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாவை துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் கணபதி ஹோமம், அதுக்கு தேவையான எல்லா ஹோமங்களையும் நடத்தி அந்த வீட்டை முழுசாவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடுறாரு. மசூதில் இருந்து தேங்காயும் கருப்பு கயிறு வாங்கிட்டு வந்து கூட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இடங்கள்ல மாட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஆத்மாக்களுக்கான நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறது ஜான் தாத்தானாலையும் மேரி பாட்டினாலையும் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. வேணுவும் திவ்யாவும் கூட அங்கிருந்து 2 அப்பார்ட்மெண்ட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்குது. ஜான் தாத்தானாலையுமே மேரி பாட்டினாலையும் திவ்யா வேணுவோட வாழ்க்கை இப்போ மாறிடுச்சு. ஆனால் ஆசை நிறைவேறாம இறந்து போன ஷிவானி மட்டும் இப்போ சாந்தி அடைஞ்சு அவளுடைய சாந்தி நிலைக்கு போயிட்டா. ஷிவானி இறந்து போன விஷயத்தை தெரிஞ்சு குமரன் இன்னுமே மனசுடைஞ்சா இருக்காரு. ஆனா ஷிவானி இப்படி இருந்தா அப்படிங்கிற விஷயம் குமரனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு மட்டும் யூடர்ன் போடாம அவங்க வந்திருந்தாலோ, இல்லை அப்படியே யூடர்ன் போட்டு வந்து திவ்யா சொன்ன மாதிரி நேரா இங்க வராம ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாலோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதோ என்னன்னு வேணும் நினைக்காத நாட்களே கிடையாது. ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு திவ்யா நல்லா இருக்கா. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், வழிமுறைகள், இதுல கூறப்பட்டிருக்கக்கூடிய மந்திர முறை, அதுல வரக்கூடிய சாமிகளுக்கான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதுக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. ஒரு மதத்தையோ இனத்தையோ சார்ந்ததும் கிடையாது. இந்த கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.